4,93,25,000 வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் நம்பிக்கை கோருகின்ற இந்த கட்சிக்கு, உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. நான் எப்பவுமே சொல்றேன், திமுக எவ்வளவு கேவலமான ஒரு கட்சின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல தெரிஞ்சு போயிடுச்சு. விஜய் தனி மனுஷனா இருந்து 2 வருஷத்துல 35% வாங்கின ஓட்டுகள் பெரிய விஷயம் இல்லையா? அதே திமுக கூட்டணியில 27 கட்சியும், அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணியில இனி நிறைய கட்சிகள், மொத்தம் சேர்த்து ஒரு 40-50 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து ஒரு 65% வாங்கினது பெரிய விஷயமா? இதுல திமுக தனியா வாங்கின பெர்சன்டேஜ் 24.19% தான். அப்பவே தெரியுது மக்கள் உங்களை அடிச்சு விரட்டணும்னு நினைச்சிட்டாங்க. 60 வருஷமா இருக்கிற இந்த திமுக 24.19% வாங்கியிருக்கு. விஜய் தனி மனுஷனா 35 வாங்கினது பெருசு இல்லையா? உதயநிதி வன்மத்தை கக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு கக்க கூடாது. உங்க அப்பா முதல்வரா இருந்தும் குளத்தூர் தொகுதியில மரண தோல்வி மக்கள் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? இந்த மாதிரி கர்வமான பேச்சும் மக்களுக்கு எதுவுமே செய்யாததான். உதயநிதி, உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா 6 மாசம் கழிச்சு ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றாங்க. இப்பவே ரீஎலெக்ஷன் வைங்க, எத்தனை சதவீதம் விஜய் ஓட்டு வாங்குறாப்லன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப வாங்கின 24.19% இல்லாம போயிடும்.